ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு டியூஸ்டே ஈவினிங். இதுவே போன வருஷமாக இருந்துச்சுன்னா என்னோடய டெட்லைன்ஸ் மீட் பண்ணுறதுலையும் கால்ஸ் எடுக்கிறதுலையுமே ஓடிட்டு இருந்திருப்பேன். பட் இப்போது நான் யூஏயில் ஜாப் ஹண்டிங் ஃபேஸில் இருக்கேன். யூஏயில் நமக்கு வேண்டிய ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்ட் கொஞ்சம் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். இந்த ரிஜெக்ஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நமக்குள்ளே செல்ஃப் ஒர்த், ஓவர் திங்கிங் எல்லாம் கிக்கின் ஆகி வரும். பட் அது எதுவுமே நம்ம லைஃப் மூவ் ஆன் ஆக போகிறது ஸ்டாப் ஆகிறது. அண்ட் இந்த ஓவர் திங்கிங், செல்ஃப் டவுட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காகவும் தான் நான் கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளேயுமே வந்தேன். கண்டென்ட் க்ரியேஷன் நான் ஃபேம் அண்ட் மணிக்காக பண்ணல. அந்த லெவலுக்கு ரீச் ஆக இயர்ஸ் எடுக்கும். என்னோடய ஃபோக்கஸ் அது இல்லை. நான் ஜாபுக்கு போகணுன்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ மேக்கிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் என்னோடய பேஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பண்ணும்போது நான் ஹாப்பியாக இருப்பேன். அது பப்ளிக் ஃபோரமில் போடும்போது ஃபியூ லைக்ஸ் வரும்போது 2-3 கமெண்ட்ஸ் வரும்போது நம்மளோட ஒர்க் அக்னாலேஜ் ஆகுது. நான் சும்மா ஐடலாக இல்லை அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வருதுன்றதுக்காகவும் தான் நான் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறேன். ஸோ என்னை தெரிஞ்ச யாராவது இந்த வீடியோலாம் நான் எதுக்கு பண்ணுறேன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் இதே ஆன்சர் தான். இதை நான் பண்ணுறது என்னோடய செல்ஃப் ஒர்த்காக, என்னோடய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டுமே தான். ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஓவர் திங்கிங், செல்ஃப் டவுட் ஃபேஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். உங்களை சுற்றி உள்ள 4 பேர் நீங்கள் என்ன பண்ணாலும் தப்பு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்கள் சந்தோஷத்துக்காக மட்டும் பண்ணுங்கள். ஜஸ்ட் ப்ரீத், ஒன் டே அட் அ டைம். நம்ம எல்லாரோட லைஃப்பும் நமக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக மாறும்.